வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சனிக்கிழமை தோறும் நடைபெறும் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் திட்டத்தை சென்னையில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டங்களில் நடைபெறும் முகாம்களில் பங்கேற்று பயனடையுமாறு மக்களுக்கு வேண்டுகோள். இன்று தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களிலும் நலம் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாம்கள் திட்டம். மக்களை சந்தித்தாலே எனது நோயெல்லாம் சரியாகிவிடும் என்று மருத்துவர்களிடம் கூறினேன். நாட்டு மக்களின் நலன்தான் தனது நலன் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நெகிழ்ச்சி. எனக்கு உற்சாகம் வரும். ஏதாவது உடல்நலம், என்னுடைய உடல்ல ஏதாவது நோய் இருந்தாலும் அது நல்லாயிடும். சென்னை ஆழ்வார்பேட்டை முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் கமல்ஹாசன் எம்பி சந்திப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார். அதிமுக திட்டங்களுக்கு மூடு விழா நடத்தியதுதான் திமுக அரசின் சாதனை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்த பின்னர் அம்மா மினி கிளினிக்குகள் மீண்டும் தொடங்கப்படும் என்றும் உறுதி. நோய்வாய்ப்பட்டா அந்த அம்மா மினி கிளினிக்கு போய் மருத்துவ சிகிச்சை பெறலாம். அதை மூடிட்டீங்க. அதை திறந்தாலே போதும், ஏழை மக்கள் பயன்பெறுவாங்க. நீங்க ஒரு நாள் முகாம் நடத்துவீங்க, அப்புறம் மூடிட்டு போயிருவீங்க. அதுக்கு பிறகு அந்த மக்களுக்கு யார் வைத்தியம் பண்றது? அது கூட பொறுக்க முடியல. அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தா இவருக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னே தெரியல. அதை மூடிட்டாங்க. மீண்டும் அம்மாவுடைய அரசு வந்த பிறகு ஏழை மக்கள் நிறைந்த பகுதியில் மீண்டும் அம்மா மினி கிளினிக் தொடங்கப்படும். திமுக ஆட்சியில் 100% வீட்டு வரி உயர்ந்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. 2026 தேர்தலில் வாரிசு அரசியல், குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்றும் பேச்சு. இந்த தேர்தல் மூலமாக வாரிசு அரசியலுக்கு அவர்கள் முன்னுரிமை கொடுக்க பார்க்கிறாங்க. வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026. குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 தேர்தல். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சி வந்தவுடன் கஞ்சா புழக்கத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் என்றும் திட்டவட்டம். உண்மையாலுமே தமிழகத்திலே மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அந்த போதை ஏறியவுடன் என்ன செய்யலாம் என்று நினைக்கிறாலும் செஞ்சிடலாம். ஆகவேதான் இது மிக மிக ஒரு கொடியது. அதை இந்த அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று நீங்களும் எண்ணுகிறீர்கள், நானும் எண்ணுகின்றோம். நடக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். நடக்காவிட்டால் அடுத்த ஆண்டு எங்களுடைய அரசு அமைகின்ற பொழுது நிச்சயமாக இதற்கு இரும்பு கரம் கொண்டு அடக்கவே. பாஜகவை மதவாத கட்சி இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டால் அதைவிட துரோகம் ஒன்றுமே கிடையாது. பாஜகவிற்கு வக்காலத்து வாங்குவதற்காக எடப்பாடி பழனிசாமி பச்சை பொய் சொல்வதாகவும் அமைச்சர் ரகுபதி காட்டம். பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி அல்ல என்று ஏற்றுக்கொண்டாரையானால் அதை போல ஒரு துரோகம் ஒன்றுமே கிடையாது. அவர் கூட்டணி வேண்டும் என்றால் வைத்துக் கொள்ளலாமே தவிர பாரதிய ஜனதா கட்சிக்கு வக்காலத்து வாங்குவதற்காக அது மதவாத கட்சியே இல்லை என்று சொல்வது பச்சை பொய். வெளி மாநிலத்தில் இருந்து வாக்காளர்களை இறக்குமதி செய்வதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று அமைச்சர் ரகுபதி திட்டவட்டம். தமிழ்நாட்டில் பீகார் வாக்காளர்களை சேர்ப்பது தொடர்பான விவகாரம் குறித்து தேர்தல் ஆணையத்தில் முறையிடுவோம் என்றும் பேட்டி. அது தேர்தல் ஆணையத்தில் அதற்கான தகுந்த முறையீடுகளை நாங்கள் எடுத்து வைப்போம். யாரும் எங்கே வாக்களிக்க வேண்டும் என்ற உரிமைகளும் இருக்கின்றன. எனவே இதற்காண்டி வாக்காளர்களை இறக்குமதி செய்வதை நிச்சயமாக தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டார். நெல்லையில் கவின் ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான சுர்ஜித்தின் நீதிமன்ற காவல் வரும் 14ஆம் தேதி வரை நீட்டிப்பு. நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடையும் நிலையில் நெல்லை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு.
தைலாபுரம் வீட்டில் உளவு கருவிகள் வைத்தது அன்புமணிதான் என்று ராமதாஸ் பரபரப்பு குற்றச்சாட்டு. உலகிலேயே தந்தையை வேவு பார்த்த ஒரே மகன் அன்புமணிதான் என்றும் காட்டம். தந்தையே வேவு பார்த்த உழவு பார்த்த பிள்ளை இருக்குதான்னா இருக்குது. அது என்ன வேவு பார்த்துருக்காங்க. அது மாதிரி அந்த சிப்ஸு மோடம் அதெல்லாம் கூட காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறோம். நான் வியர்வை சிந்தி உழைத்து உருவாக்கிய கட்சியை வேறு யாரும் உரிமை கோர முடியாது என்று ராமதாஸ் திட்டவட்டம். அன்புமணி அறிவித்துள்ள பாமக பொதுக்குழு கூட்டம் சட்டவிரோதம் என்றும் பேட்டி. உருவாக்கிய கட்சி வியர்வை சிந்தி 96,000 கிராமங்களுக்கு சென்று வியர்வை சிந்தி வளர்த்த கட்சி. வேறு எவரும் அதற்கு உரிமை கொண்டாட முடியாது. அன்புமணி தலைமையில் பொதுக்குழு கூட்டம் கட்சி விதிகளின்படியே கூட்டப்படுகிறது. அன்புமணி பொதுக்குழுவை கூட்டியிருப்பது சட்டவிரோதம் என ராமதாஸ் கூறியிருந்த நிலையில் வழக்கறிஞர் பாலு விளக்கம். 100% பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதிகளின்படி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பொதுச் செயலாளர் வடிவேல் ராமணன் அவர்களும் இணைந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் எந்த விதிமீறலும் இல்லை. இது முறையாக இந்த கூட்டம் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. டிஐஜி வருண்குமாருக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க சீமானுக்கு இடைக்கால தடை. மனுவிற்கு பதிலளிக்க சீமான் தரப்புக்கு உத்தரவிட்டு விசாரணையை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தஞ்சாவூர் அருகே வெளுத்து வாங்கிய கனமழையால் வெட்டவெளியில் குவித்து வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் சேதம். தங்களின் வயிற்றில் அடிப்பதுதான் மாடல் அரசு என்று விவசாயிகள் வேதனை. மாடல் அரசை வச்சுக்கிட்டு விவசாயி குட்டிசாரா போகணும், காலியால போடணுங்கிறானோ. இவெல்லாம் ஒரு ஆட்சி நடத்தணும். இவெல்லாம் எதுக்கு ஒரு கேடு விவசாய வயிற்றில் அடிக்கிறவனுக்குலாம் இதுக்கெல்லாம் எதுக்கு? திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் அருகே தண்டவாளத்தில் 2 துண்டுகளாக மீட்கப்பட்ட கல்லூரி மாணவன் கொலை செய்து தண்டவாளத்தில் வீசியுள்ளதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. அது கைத்தாத்து தனியாக தூக்கி போட்டுக்கிறாங்க. செல்ஃபோன் தனியாகுது, செருப்பு தனியாகுது, ஒரு கால் தனியாகுது, கை தனியாகுது. அப்புறம் நாங்கள் இப்போ பார்த்து செல்ஃபோனு செருப்பு எல்லாமே நாங்கள் தான் பார்த்தோம். அது எல்லாம் நடவடிக்கை கொடுக்கு சார். திருத்தணியில் நகைக்கடையில் கழுத்தில் அணிந்து பார்ப்பது போல் நகையை திருடிய பெண். கடை உரிமையாளர் இருக்கும் போதே நகையை திருடும் சிசிடிவி காட்சி. சென்னை தேனாம்பேட்டையில் போலீசார் முன்னிலையில் கைகளை பிளேடால் கிழித்துக் கொண்ட ஆட்டோ டிரைவரால் பரபரப்பு. குடிபோதையில் தன் மீது மோதுவது போல் வந்ததாக போலீசாரிடம் ஒரு பெண் புகார் தெரிவித்ததால் ஆத்திரம். குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக நீதிமன்றங்கள் பிறப்பிக்கும் பிடிவாரண்டுகளை தாமதப்படுத்தாமல் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வேதாரண்யம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல். காயமடைந்த 2 மீனவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல். 4 படகில் கொள்ளையர்கள் போட்டை நிறுத்துமாறு வலியுறுத்தி போட்டை நிறுத்தவில்லை என்று படகில் இன்ஜினில் மோதி இன்ஜினையெல்லாம் இடத்துல என்ன பண்ண சேதப்படுத்தி விட்டு
பலையை இறக்கியிருந்த இடத்தில் தமிழக எல்லையில் வந்து பலையை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த பயங்கர ஆயுதத்தால் கத்தியும் அந்த மண்டா என்று சொல்வார்கள் தூண்டில் வளைவு அதை போட்டு தூண்டியால் சேதப்படுத்தி மீனவர்களை அடித்து துன்புறுத்தியுள்ளார்கள். தேனியில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமில் திமுக எம்பி எம்எல்ஏ இடையே வார்த்தை மோதல். திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வனும் திமுக எம்எல்ஏ மகாராஜனும் மேடையிலேயே சண்டையிட்டுக் கொண்டதை கண்டு மக்கள் முகம் சுளிப்பு. மதிமுகவில் உட்கட்சி ஜனநாயகத்தை பாதுகாக்க கோரி மல்லை சத்யா உண்ணாவிரதம். பேரறிஞர் அண்ணா, முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஆகியோரின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திவிட்டு உண்ணாவிரதத்தை தொடங்கினார். நெல்லை ஓமநல்லூரில் பிளாஸ்டிக் குடோனில் பயங்கர தீ விபத்து. 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்திருப்பதாக குடோன் உரிமையாளர் தகவல். திருவண்ணாமலையில் ராயல் என்ஃபீல்டு இருசக்கர வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. அருகில் இருந்தவர்கள் தீயை அணைத்த நிலையில் புல்லட் தீயில் எரிந்து சேதம். திண்டுக்கல் மாவட்டம் பொன்மாந்துறை அருகே கிணற்றில் தவறி விழுந்து சகோதரிகள் பரிதாப உயிரிழப்பு. வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது நேர்ந்த சோகம். சென்னையில் நடைபெற்ற கூலி படவிழாவில் நடிகர் ரஜினிகாந்த் பங்கேற்பு. கூலி திரைப்படம் குறித்து ரசிகர்களிடம் இருக்கும் அதே எதிர்பார்ப்பு தன்னிடமும் இருப்பதாக பேட்டி. ரசிகர்களின் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியானது நடிகர் ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி படத்தின் ட்ரெய்லர். அனல் பறக்கும் வசனங்கள், மிரள வைக்கும் சண்டை காட்சிகளுடன் வெளியான ட்ரெய்லருக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு. ஒருத்தனை ஆஃப்லைன்லயே வச்சிருக்கேன். அவனுக்கு தெரிஞ்சது அரங்க மதிர விசில் பறக்கவே. உன்னை யாரும் இங்க வர சொன்னா? யாரும் இல்லாம தனியா வாழ்ந்து பழகிட்டீங்க. அவர் உங்களுக்கு வெறும் ஃப்ரெண்டு தான், எங்களுக்கு அப்பா. சூப்பர். அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு நண்பன். அரங்க மதிர விசில் பறக்கவே. எட்ரா கொக்கே. பணிப்பெண் பாலியல் வன்கொடுமை வழக்கில் முன்னாள் எம்பி பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை விதிப்பு. பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. பாலியல் வன்கொடுமை வழக்கில் முன்னாள் எம்பி பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பு. குற்றவாளி என உறுதி செய்யப்பட்ட நிலையில் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. பாகிஸ்தானின் வலியை காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சியால் தாங்க முடியவில்லை என்று பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. பயங்கரவாதிகளின் நிலையை கண்டு பாகிஸ்தான் அழுவதைப் போல் இங்கு காங்கிரசும் சமாஜ்வாதியும் அழுவதாக காட்டம். ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்தியாவின் உள்நாட்டு ஆயுதங்களின் சக்தியை உலகம் கண்டிருப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம். பிரமோஸ் ஏவுகணை இந்தியாவின் எதிரிகளுக்கு தூக்கமில்லாத இரவுகளை கொடுத்திருப்பதாகவும் பேச்சு. நாடாளுமன்ற தேர்தலில் முறைகேடு நடந்துள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டு. தேர்தலில் 15 இடங்கள் குறைவாக பெற்றிருந்தால் மோடி பிரதமராக இருக்க முடியாது என்றும் பேச்சு.
பிரதமர் மோடியின் கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் மாறிவிட்டதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. மோடி தலைமையிலான பாஜக ஆட்சியில் அரசியலமைப்பு சட்டம் ஆபத்தில் உள்ளதாகவும் விமர்சனம். தேர்தல் ஆணையம் வெளியிட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் தனது பெயர் இல்லை. பீகார் மாநில முன்னாள் துணை முதலமைச்சரும் ஆர்ஜேடி தலைவருமான தேஜஸ்வி யாதவ் குற்றச்சாட்டு. பீகார் வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயரில்லை என்று தேஜஸ்வி யாதவின் கருத்துக்கு தேர்தல் ஆணையம் மறுப்பு. விஷமத்தனமான பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை. 2 தீவிரவாதிகள் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல். டெல்லியில் உதவித்தொகை ரத்தை கண்டித்து கல்வி அமைச்சகத்தை முற்றுகையிட முயன்ற மாணவர் அமைப்பினர். போலீஸ் அமைத்திருந்த தடுப்புகளின் மேல் ஏறி முழக்கமிட்டவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்த போலீசார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பெய்த தொடர் கனமழை காரணமாக உயர்ந்த கங்கை, யமுனை ஆறுகளின் நீர்மட்டம். பிரயாக்ராஜில் தாழ்வான பகுதிகளில் புகுந்த வெள்ளத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடும் பாதிப்பு. தேனி, தூத்துக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை. வாட்டி வதைத்த வெயிலுக்கு மத்தியில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி. கோவை, நீலகிரி, தேனி, தென்காசி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவை, நீலகிரி, கடலூர், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை ஆகிய 5 மாவட்டங்களில் நாளையும் நாளை மறுதினமும் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். தேனி, தென்காசி, சேலம், விழுப்புரம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு.